கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. அன்பானவர்களே, தீமையினாலே ஒரு காரியத்தை நாம் வெல்லக்கூடாது, நன்மையினாலே தீமையை வெல்ல வேண்டும் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றவர்கள் நமக்கு எதிராக தீமை செய்தார்களானால் அந்த தீமைக்கு பதில் தீமை நாம் செய்வோமானால் அந்த தீமை நம்மை வெல்லுகிறது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. தீமை நம்மை வெல்லக்கூடாது. ஆனால் மற்றவர்கள் நமக்கு எதிராக தீமை செய்தாலும் அவர்களுக்கு நாம் பதில் தீமை செய்யாமல் அவர்களுக்கு நாம் நன்மை செய்வோமானால் நாம் அந்த தீமையை நம்முடைய நன்மையினாலே வென்றிருக்கிறோம் என்று அர்த்தம். இப்படியாக தீமையை நன்மையினாலே வெல்ல வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, மற்றவர்கள் நமக்கு தீமை செய்கிறார்கள் என்று நாம் அவர்களுக்கு தீமை செய்ய முடியாது. நிறைய பேருடைய கேள்வி இதுதான். அவர்கள் எனக்கு தீமை செய்திருக்க நான் எதுக்குங்க அவங்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். இல்லைங்க, மற்றவர்கள் நமக்கு தீமை செய்தாலும் அவர்களுக்கு பதில் தீமை செய்யக்கூடாது என்று பைபிள் சொல்லுகிறது. இது புரிந்து கொள்ளும் வண்ணமாக ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஒரு ஞானி உறங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு தேள் அவரை கொட்டினதாம். அதை பார்த்த அந்த சீசன் அந்த தேளை அடிக்க போன போது அந்த ஞானி கேட்டாராம், என்ன செய்ய போறீங்கன்னு. இந்த தேள் உங்களை கொட்டினது, அதற்காக நான் அதை அடித்து கொல்ல போகிறேன் என்று சொன்னாராம். அதற்கு அந்த ஞானி சொன்னாராம், கொட்டுகிறது தேளுடைய குணம், தேள் கொட்டினது என்று சொல்லி நாம கூட தேளை போல மாறி அதை கொல்ல முடியாது, நாம் மனிதர்கள் என்று சொன்னாராம். மனிதனுக்கும் தேளுக்கும் வித்தியாசம் இருக்கு. தேள் ஏதோ ஒண்ணு செய்யறதுன்றதுனால மனிதனும் அதை செய்ய முடியாது. அது போலதான் அன்பானவர்களே, தீயவர்கள் தீமை செய்கிறார்கள், அதனாலே நாம கூட தீமை செய்தோமானால், அவர்களுக்கு பதில் தீமை செய்தோமானால் நாம கூட தீயவர்களை தான் இருப்போம். ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு எந்த பிரயோஜனமும் இருக்காது. பல சூழ்நிலைகளில் எதிர்மறையான ஒரு சூழ்நிலைகள் வரும்போது, எதிர்மறையான நமக்கு சிலர் எதிர்மறையாக செய்யும் போது நிச்சயமா நமக்கும் எதிர்மறையாக செய்ய தோணும். நான் எதுக்குங்க சமாதானமா இருக்கணும் அவங்களோட, நான் எதுக்குங்க அவங்களோட ஒத்து போனோம், அவங்க எனக்கு தீமை செய்யறாங்களே அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு, ஆபிரகாமை தேவன் அழைத்து அவனுக்கு வாக்குதத்தம் பண்ணினார். அந்த வாக்குதத்தம் என்னும் தேவ திட்டம் ஆபிரகாம் வாழ்க்கையில் நிறைவேறும்படி ஆபிரகாம் செய்ததை கொஞ்சம் நாம் உணர வேண்டும். ஆபிரகாமை பார்த்து தேவன் சொன்னார், உன்னை பெரிய சந்ததி ஆக்குவேன் என்று. வயசான காலத்துல அவரு அதை விசுவாசிக்கிறார். ஆனால் சாரால் நகைத்து அதை அவிசுவாசத்தோட நகைக்கிறார். அதற்காக சாராலை ஆபிரகாம் புறக்கணிக்கவில்லை. அதே சமயத்துல கர்த்தர் ஆபிரகாமை வைத்து ஈசாக்கின் மூலமாக பெரிய சந்ததி உருவாக்குவேன்னு சொல்லியிருந்தார். ஆனா அதற்கு முன்னாடியே இந்த சாரால் அவசரப்பட்டு அவருக்கு 2ஆம் தாரத்தை கட்டி கொடுக்கிறாங்க. சோ இதனால ஆபிரகாம் சாராலுக்கு விரோதமாய் ஒன்றும் செய்யவில்லை. இத்தனை தீமைகள் சாரால் மூலமா வந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் இவர் சகிச்சுக்கிட்டு அவங்க கூட இருந்ததுனால இவரால ஒரு நன்மை, அதாவது தேவ சித்தத்தை செய்ய முடிஞ்சது. தேவ சித்தத்தை செய்யறதுக்கு சாராலும் தேவைப்படுறாங்க. ஆனால் சாரால் எதிர்மறையானவங்க, ஆபிரகாம் விசுவாசத்துக்குரியவன். உதாரணத்துக்கு தேயிலை என்கிற டீ இலையை நம்ம பார்க்கிறோம். அது ரொம்ப கசப்பானது. வெறும் டீ பவுடர் போட்டு டீயை குடிச்சோம்னா கசப்பா இருக்கும். ஆனா அதனோட நம்ம சர்க்கரை சேர்த்து குடித்தோமானால் ஒரு வித்தியாசமான நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அது போலதான் அன்பானவர்களே, வாழ்க்கையில எனக்கு நன்மை செய்கிறவர்கள் மட்டுமே என்னை சுத்தி இருக்கணும்னு நினைக்கிறது தவறு. தீமை செய்கிறவர்களும் நம் கூட இருக்கணும். அப்பொழுதுதான் நாம் அவர்களுக்கு நன்மை செய்து ஒரு சுவையுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். அப்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.